ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் எல்லோ. வாழ்க்கை அப்படின்றது தேங்கி நிற்பதல்ல, கடந்து செல்வது. நாமும் நின்றுவிடக்கூடாது, எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை தாங்கி வந்திருக்கும் படம் தான் இது. கோவை ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பாக பிரசாந்த் ரங்கசாமி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் டெல்லி கணேஷ், பூர்ணிமா ரவி, வைபவ் முருகேசன், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, வினோதினி வைத்தியநாதன், சாய் பிரசன்னா, பிரபு சாலமன், லோகேஷ், ஜோபின் மணிமாலா, சிஜு ராகவன், அஸ்வின் ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கிளிஃபி கிறிஸ், ஆனந்த் காஷிநாத் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஹபி அத்விக் சினிமாடோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஹரி மகாதேவன். பூர்ணிமா ரவி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இவங்க ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. ஒருத்தரை காதலிச்சு ரொம்ப பெரிய இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போய் உயர்வான பதவிக்கு போக வேண்டும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய கனவு. ஆனால் எதிர்பாரா விதமாக பூர்ணிமாவோட தந்தை டெல்லி கணேஷ் 40 வருட இடைவேளை இல்லாமல் உழைச்சதால் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுறாரு. இந்த நிலையில் தன்னுடைய லட்சியத்தை உதறிட்டு குடும்ப சூழலுக்காக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க நடிகை பூர்ணிமா ரவி. காதலனான சாய் பிரசன்னாவோ தன்னுடைய லட்சியம்தான் பெரியது அப்படின்னு காதலியை உதறிட்டு படிக்க போகிறாரு. இந்த நிலையில் அவருக்கு வேற ஒரு பொண்ணோட திருமணமும் நடக்குது. சாய் பிரசன்னாவுக்கு திருமணம் ஆனவுடன் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க பூர்ணிமா ரவி. இந்த நேரத்தில் அவங்க அப்பாவோட அனுபவ வார்த்தைகள் அவங்கள ஒரு தோழனை போல தாங்கி பிடிக்குது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத சின்ன சின்ன தப்பு தான் நம்மளை நாமளாக இருக்க விடுது அப்படின்றது தான் அந்த வார்த்தைகள். இந்த நிலையில் இவங்க ஆஃபீஸில் லீவ் வாங்கிட்டு தான் பிறந்து வளர்ந்த மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கிற தன்னுடைய சின்ன வயது நண்பர்களை பார்க்குறதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போகிறாங்க பூர்ணிமா ரவி. இப்படி போன இவங்க கேரளாவுக்கு போய் தன்னுடைய தோழியை சந்திச்சுட்டு இன்னும் பல இடங்களுக்கு போக நினைக்கிறாங்க. அவங்களோட தோழி மூலமாக போகிற வழியில் தங்க இடம், போகிறதுக்கு பைக், இப்படின்னு பல வசதிகள் கிடைக்குது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு அறிமுகமாகறாரு வைபவ். வைபவ் இவரும் பூர்ணிமா ரவி மாதிரி பைக்கில் சுற்றுப்பயணம் வந்தவர் தான். இவருக்கும் பின்னணியில் ஒரு கதை இருக்குது. இப்படி 2 பேரோட பயணத்தில் ஏற்படும் சுவாரஸ்யமான சம்பவங்கள், உரையாடல்கள், சங்கடங்கள் இவற்றோடு தான் மீதி கதை நகருது. கடைசியில் இவங்க 2 பேரோட நட்பு என்னவா மாறுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு பெண்ணின் மனக்குழப்பம், அதற்கு மருந்தாக தேடி செல்லும் நட்புகள், போகும் பாதைகள், சந்திக்கும் மனிதர்கள், வெவ்வேறு வகையான சூழல்களின் தாக்கம், இப்படி தன்னுடைய நினைவுகளை தேடி கண்டுபிடித்து போகும் பயணத்தை ஒரு பெண்ணின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திரைக்கதை அமைச்சு அதில் பொழுதுபோக்கு அம்சங்கள் கலந்து சுவாரஸ்யப்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஹரி மகாதேவன். பூர்ணிமா ரவி வசீகரமான முகத்தோடு ரொமான்ஸ், நடனம், சென்டிமெண்ட், மீட்டருக்கு மேல் தாண்டாத இயல்பான நடிப்பு அப்படின்னு அளவாக நடிச்சிருக்காங்க ஆதிரை என்ற கதாபாத்திரத்தில். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெண்ணுக்கு தன் குடும்பத்தோட பாரம் எவ்வளவு அப்படின்றத ஒவ்வொரு காட்சியிலும் எதிர்கொள்வது, ஒருபுறம் தந்தையோட உடல்நல கவலை, மறுபுறம் வாழ்க்கை துணையென நம்பிய காதலில் வந்த தோல்வி, இதுக்கு நடுவில் பிடிக்காத வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம், இப்படி ஒவ்வொரு நாளுமே சுமை அப்படின்னு அவங்க தனக்குள்ளே பேசிக்கொள்ளும் காட்சிகள் இப்படி சில. சாய் என்ற கேரக்டரில் வைபவ் முருகேசன் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து இழுத்திருக்காரு அவரோட நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா பூர்ணிமாவுடன் அவர் இணைந்து பயணிக்கும் காட்சிகள், சோட்டுவை தேடுவதில் உதவுவது, இவரின் வசனம் மற்றும் கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட காட்சிகள். நோயின் பிடியில் இருந்து மீண்டு அதன் தாக்கத்தால் வீட்டில் முடங்கிய ஒரு முதிய அப்பாவாக டெல்லி கணேஷ், மணி அண்ணனாக வரும் பிரபு சாலமன், பூர்ணிமாவோட கேரளா தோழியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி, லீலா சாம்சன் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான வினோதினி வைத்தியநாதன், சாய் பிரசன்னா, லோகேஷ், ஜோபின் மணிமாலா, சிஜு ராகவன், அஸ்வின் ஜெயபிரகாஷ் இவங்க உட்பட எல்லாருடைய நடிப்பும் கதைக்களத்துக்குள்ளேயே பயணமாகுது. கேரளா, கோவான்னு முக்கியமான சுற்றுலா தலங்களில் படமாக்கப்பட்ட காட்சிகள், ரயில் நிலையம், தண்டவாளம், ரயில் பயணம், இதை எல்லாத்தையுமே
ஒரு கதாபாத்திரமாகவே கதையோடு பயணிக்கிற மாதிரி ஒவ்வொரு காட்சியையும் படம் பிடித்துள்ளார் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அபி அத்விக் தன்னோட சினிமாட்டோகிராஃபியில். இசையமைப்பாளர் கிளிஃபி கிரிஸ் மற்றும் ஆனந்த் காஷிநாத்தின் பின்னணி இசை மற்றும் மோகன்ராஜன், சுபலட்சுமி, ராஜேஷ் ஸ்ரீதர், சேலம் ஆர் பாட்ஷா, டிவோய்ட், சரண்குமார் இவங்களோட லிரிக்ஸ் இயற்கையோடு சேர்ந்து இதமாக பயணமாகுது. குறிப்பாக சொல்லணும்னா கதாபாத்திரங்கள் சந்திக்கும் சூழ்நிலைகள் மற்றும் உணர்வுகள் இவற்றின் பின்னணி. எடிட்டர் ஸ்ரீவத்சன், ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் கிருஷ்ணன், நடன இயக்குனர் ஸ்ரீகிரிஷ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மகிழ்ச்சி அப்படின்றது மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் மேகங்கள் மாதிரி. இந்த மேகங்கள் மழைக்கு முன்பு எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் எப்படி மழையை கொண்டு வருகிறதோ அதே மாதிரி தான் மகிழ்ச்சியும். அது சில நேரங்களில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இல்லாமல் மனதையும் கண்களையும் குளமாக்கிவிட்டு சென்றுவிடும். அதை இந்த படத்தோட ஒப்பிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.